டார்கெட் அச்சீவர்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 8ல் நம்ம போன தடவை பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் லெசனோட கண்டினியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த தமிழக பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை மீன், புலியும் அதுக்கு பக்கத்தில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் அப்படின்னாலே முதலாம் ராஜராஜ சோழன் சரிங்களா? ஸோ ஏன் இந்த ராஜராஜ சோழனுக்கு இந்த புலிக்கு பக்கத்தில், இந்த புலி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ரெண்டு மீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். பாண்டியர்களுடைய சின்னம் நம்ம மீன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே அது இரட்டை மீன். இப்போது இந்த புலிக்கு பக்கத்தில் ஏன் இரட்டை மீன் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பதை குறிக்கக்கூடியது தான் இந்த நாணயத்தினுடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க நாணயங்கள் வெளியிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பாருங்களேன். புலியும் அதுக்கு பக்கத்தில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் கொண்ட நாணயங்களை அவர் வெளியிட்டதற்கான காரணம் என்ன? புலி சின்னத்தை கொண்ட சோழ மன்னனானவன் இரட்டை மீன் என்ற சின்னத்தை கொண்ட பாண்டியர்களை அடக்கி ஆண்டதை குறிக்கக்கூடியது தான் இந்த நாணயம். அப்போ இந்த நாணயங்கள் வழியாக அவர் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கிறாரு. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே இரட்டை மீன் பாண்டியர்கள் சரிங்களா, கப்பல், நந்தி போன்ற சின்னங்களை உடைய நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும், இப்படி ஒரு மன்னர் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒன்று அந்த மன்னர்களை ஜெயிச்சவங்களாக இருப்பாங்க. அப்போ இரட்டை மீன் அப்படின்னா பாண்டியர்கள், கப்பல், நந்தி போன்ற சின்னங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வெளியிட்டா? பல்லவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே நாணயங்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் இந்த இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்களை கொண்ட நாணயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே பல்லவர்கள் கால நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே பல்லவர் கால நாணயங்கள். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஐந்தும் என்னன்னு நினைக்கிறீங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது ஐந்தும் என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்ம அகத்திணைகள்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது அகத்திணைகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய சிறுபொழுதுகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது 5 திணைகள். இதெல்லாம் அந்த திணைகளுக்குடைய சிறு பொழுதுகள். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திணையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறு பொழுது. அது என்ன பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டை பிரிக்கக்கூடிய பிரிவுகள். கார், குளிர், இளவேனில், தூயனில், முன்பனி, பின்பனி, இப்படி மாதங்களாக ஒரு ஆண்டை பிரிக்கக்கூடியது பெரும்பொழுதுகள். சிறு பொழுது அப்படின்றது என்னென்னா, ஒரு நாளை டிவைட் பண்ணுறாங்கங்க. காலை, மாலை, நண்பகல் இப்படிலாம் பிரிக்கக்கூடியது சிறு பொழுது. ஸோ அப்படி பிரிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிக்கு யாமம், முல்லை மாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும் யாமம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மாலை. மருதம் வைகரை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். நெய்தல் அப்படின்னா என்னென்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அதுக்கு ஏற்பாடு. இந்த ஏற்பாடு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எல் கூட்டல் பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரவன் மறையக்கூடிய நேரம், அதுதான் ஏற்பாடு. பாலை அப்படிங்கிறது நண்பகல். ஸோ அப்போது இப்படி ஆப்ஷன் நீங்கள் எப்படி இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம். யாருக்கு மாலை இட்டு வைத்து என்ன நற்பயன்? இந்த யாருக்கு மாலை யாமம், குறிஞ்சியினுடைய சிறுபொழுது யாமம். மாலை, முல்லைக்கு மாலை சாயங்காலம். இட்டு அப்படிங்கிறது சும்மா ஒரு கோடிங் வேர்டு, இதை விட்டுருங்க. மருதம் அப்படின்னு சொல்லும்போது மருதத்துக்கு வைகரை, வைத்து. என்ன, நெய்தலுக்கு ஏற்பாடு, நற்பயன். பாலைக்கு நண்பகல்.
அப்போது யாருக்கு மாலை இட்டு வைத்து என்ன நற்பயன் அப்படின்னு எழுதி நீங்கள் இதை வந்து பொருத்திக்கலாம். இப்போது நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் ஆகியவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காதலை வந்து கற்பனை செய்து பாடக்கூடியதுக்கு இதெல்லாம் வந்து உதவுது. நிலம், அந்த நிலத்தில் வாழ்பவங்க இப்படி, அந்த பொழுதில் இருக்கக்கூடியவங்க இப்படி, அந்த விலங்கு அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு அப்படி காதலை வந்து கற்பனை செய்து பாடும்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th கொஷின் பாருங்கள். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை கூறும் தொல்காப்பியத்தினுடைய அதிகாரம். நம்ம அன்னைக்கு தான் பார்த்தோம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு சங்ககால இலக்கிய நூல், இலக்கண நூல், சங்க இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். தொல்காப்பியரினுடைய பொருள் அதிகாரம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழந்தமிழரின் அகப்புற வாழ்க்கையும் பற்றி நமக்கு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அந்த அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை கூறக்கூடிய தொல்காப்பியத்தின் அதிகாரம் பொருள் அதிகாரம். 6வது கொஷின். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் 7 வகைப்படும். ஆக்சுவலாக புறத்திணைகள் அப்படின்றத வந்து புறப்பொருள் வெண்பாமாலை, அதாவது வெண்பாமாலை வந்து எத்தனை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்திணை 7 அப்படின்னு சொல்லும். என்ன 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 புறத்திணைகளை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 7th கொஷின் பாருங்கள். அகத்திணை எத்தனை வகைப்படும்? 5. அப்போ புறத்திணை 7, அகத்திணை 5, மொத்தம் கூட்டினீங்கன்னா எத்தனை? 12 திணைகள். அப்போது இந்த புறப்பொருள் வெண்பாமாலை அகத்திணை எத்தனையாக சொல்லுது? 5 இணை. அந்த 5 இணை அகத்திணையாக சொல்லக்கூடிய அந்த 5 என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எப்படி சொல்லுவாங்க? அந்த அகத்திணைக்கு இன்னொரு பேர் அன்பின் 5 இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பின் 5 இணை. 8வது கொஷின் பாருங்கள். தமிழர் தம் வாழ்க்கையை எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர்? தமிழர் தங்களின் வாழ்க்கையை எத்தனை கூறுகளாக பிரித்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர் வந்து அவங்களோட வாழ்க்கையை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவாழ்வு, அதாவது காதல் வாழ்வு. 2வது என்னென்னா புறவாழ்வு, வீரம், வெற்றி, இதெல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய ஒன்று. அடுத்ததாக 9வது கொஷின் பாருங்கள். சங்கங்களை பற்றிய வரலாற்றை பற்றி நக்கீரர் எழுதிய நூல் இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் அப்படின்ற ஒரு புக்குக்கு நக்கீரர் உரை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த புக்கு இறையனார் களவியல் அப்படிங்கிற புக்கு. அது சங்கங்களினுடைய முச்சங்கங்களுடைய வரலாற்றை பற்றி நக்கீரர் எழுதின ஒரு புத்தகம். சரிங்களா? அடுத்து 10வது கொஷின் பாருங்கள். 8 தொகையும் 10 பாட்டும் எந்த காலத்தை சேர்ந்தவை? 8 தொகையும் 10 பாட்டும் எந்த காலத்தை சேர்ந்தவை? 8 தொகையும் 10 பாட்டும் சங்க காலத்தை சேர்ந்தவை. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவை. அதான் ரொம்ப முக்கியம். 3ஆம் சங்கம் முச்சங்கம் இருக்குல்ல, அதில் வந்து 3வது சங்கத்தை சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா அந்த 8 தொகையும் 10 பாட்டும். சரிங்களா? 8 தொகை என்னென்ன சொல்லுவோம்? நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடும், அகம் திறம் எனும் இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லுவோம். இது 8 தொகை நூல். அடுத்து வந்து 10 பாட்டு சொல்லும் போது முருகு, பொருநாறு, 12, முல்லை, பெரு, வளமதுர, காஞ்சி, மருவினிய, கோல், நெடுநல், வாழை, கோல் குறிச்சி, பட்டினப்பாலை, கடா, தொடும்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 பாட்டை வந்து சொல்கிறதுக்காக வந்து குறிக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த 8 தொகையையும் 10 பாட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது 3வது சங்கத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 11வது கொஷின் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருத்துறோம். இந்த 3 சங்கங்களும் எங்கெங்கே இருந்தது? முதற் சங்கம் இருந்த இடம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தென்மதுரை. கடல் கொள்ளால் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது முதற் சங்கம் இன்றைய மதுரை, இதுக்கு வந்து வடமதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தென்மதுரை. உணவு சமைக்கக்கூடிய முறைகளை கூறக்கூடிய நூல் எது? இது ரொம்ப முக்கியமான கொஷின். உணவு சமைக்கக்கூடிய முறைகள் அந்த காலத்திலே இப்படிலாம் சமைக்கணும்னு சொல்லி நம்ம இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அன்னைக்கே வந்து உணவு இப்படி தான் சமைக்கணும், அதாவது இந்த உணவை இப்படி தான் சமைக்கணும், கீரைகளை இரவில் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னா மடை நூல் அப்படின்னு சொன்னாங்க. மடை நூல். சரி, இப்போ அந்த 3 சங்கங்களையும் நம்ம பொருத்த போகிறோம் அந்தந்த மன்னர்களோட. முதற் சங்கம் யார் அப்படின்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோ. முதல் சங்கம் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படின்னு சொல்கிறோம். 2வது சங்கத்தை என்ன சொல்கிறோம்? இடைச்சங்கம். இடைச்சங்கத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேண்டார் செழியன் முதல் முடத்திருமாறன், பாண்டிய முடத்திருமாறன் வரைக்கும்.
கடைச்சங்கம் அந்த முடத்திருமாறன்லேருந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி வரைக்கும். சரிங்களா? சேர சோழ பாண்டியன் 3 பேருமே இதில் வந்து தொடர்பு படுத்தி வருவாங்க. இப்போ முதற்சங்கம் அப்படின்றது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் அவர் வரைக்கும். இடைச்சங்கம் வேண்டார் செழியன் வந்திருக்கு. செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கம் முடத்திருமாறன்லேருந்து உக்கிர பெருவழுதி வரை. அடுத்ததாக 14வது கேள்வி. இது 14வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேஷ் கோவலர் மழவிடை பூட்டி குழா தீம்புளீச் செவி அடை தீர தேக்கிளை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு. இது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பாட்டு எதை பற்றி சொல்லுது? டேஷ் கோவலர் மழவிடை பூட்டிய குழா தீம்புளி செவி அடை தீர தேக்கு இலை பகுக்கும் அப்படி புள்ளினல் நாட்டு. நாட்டை தேடி வந்தவர்களுக்கு விருந்தோம்புதல் அப்படிங்கிறது தமிழருனுடைய பண்பு. அந்த விருந்தோம்புதல் அப்படின்றத பற்றி கூறக்கூடிய அந்த பாடல் என்னது? அகநானூறு பாடல். அப்போ இந்த பாடலை கொடுத்து இது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்கலாம். இது விருந்தோம்பலை பற்றிய அகநானூற்று பாடல். 15வது கேள்வி பாருங்கள். தொல்லோர் சிறப்பின் என்ற விருந்துக்கு அடைமொழி கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள். தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு அடைமொழி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இதுவும் வந்து என்னது? விருந்தினருக்கு ஒப்ப தான் இதுவும் சொல்கிறாங்க, தொல்லோர் சிறப்பின். அடுத்தது பாருங்கள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது ரொம்ப முக்கியமானது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்று அற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விருந்தோம்பலினுடைய 62வது குறள் இது. விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தின் 62வது குறள். விருந்து புறத்ததா தானுண்டல். விருந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தினரை வந்து குறிக்குது. விருந்தினர் வெளியே இருக்கும்போது தான் மட்டும் உண்பது சாவா மருந்தெனினும், சாவா மருந்தாகவே இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம், வேண்டார் பாற்று அற்று அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். விருந்தினர் புறத்தே நிற்பதற்கு அந்த நேரத்தில் தான் மட்டும் உண்றது சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்று அற்று அப்படின்னு சொல்கிறாரு. விருந்தோம்பல் அதிகாரத்தினுடைய 62வது குறள் இது. 17வது கொஸ்டின் பாருங்கள். புறப்பொருள் வெண்பா மாலையில் போருக்கான காரணங்களை கூறும் திணைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. போருக்கான காரணங்களை கூறக்கூடிய அந்த திணைகளின் எண்ணிக்கை 8. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 திணைகளும் தான் என்ன சொல்லுது அப்படின்னா போருக்கான காரணங்கள், போர் நடைபெறக்கூடிய முறைகளை பற்றிலாம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கு. 18வது கொஷின். மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடக்கூடிய திணை பாடான் திணை. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. பாடப்படும் ஆண்மகனுடைய வீரம், வெற்றி, வலிமை இது எல்லாத்தையும் புகழ்ந்து பாடக்கூடியது தான் என்னது அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. 19வது கொஷின். பாலை நிலத்தோடு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரும்பொழுதுகள். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெரும்பொழுதுகளோடு பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா முன்பணி. இந்த முன்பணி எதுக்கு வரும் அப்படின்னா நெய்தல் நிலத்திற்கு வரும், பாலை நிலத்தில் வராது. இதில் வந்து நம்ம 2 கொஷின் தெரிஞ்சுக்கலாம். பாலை நிலத்தில் வரக்கூடிய பெரும்பொழுதுகள் இளவேனிலாவும் இருக்கணும், முதுவேனிலாவும் இருக்கணும், பின்னாடி பனி விழுந்தால் போதும், இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாலை. ஆனால் நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடல் காற்றுல முன்பணி. அடுத்ததாக 20. ஹஸ்தம் எனும் சொல்லின் பொருள். ஹஸ்தம் அப்படிங்கிறது என்னென்னா கை அசைவுகள் மூலமாக கற்பிக்கிறது. பரதங்கள்லாம் நமக்கு கை அசைவுகள் மூலமாக தான் சொல்கிறாங்க. இந்த ஹஸ்தம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைகள். தமிழில் என்ன வார்த்தை? முத்திரைகள். ஹஸ்தம் எனும் சொல்லின் பொருள் கை அசைவுகள் மூலமாக முத்திரைகள் அப்படின்னு பேர் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு. 21வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் மிக பழமையான கலை பரதக்கலை. தமிழ்நாட்டின் மிக பழமையான கலை பரதக்கலை. அதில் அடவு, அபிநயம் இந்த 2க்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு இது என்னென்னா அந்த முத்திரைகள் தான். அப்போ அடவு, அபிநயம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முத்திரைகளை, கை முத்திரைகளை கரெக்டாக வைக்கணும். அப்போ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி கையசைவுகளை வைத்து ஆடக்கூடிய மிக பழமையான கலை பரதநாட்டியம். இந்த அடவுக்கும் அபிநயத்துக்கும் இந்த ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கை அசைவுகளான முத்திரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 22வது கொஸ்டின். தமிழரின் கொடை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். தமிழருக்கே என்னவா? கொடையாம். சரிங்களா?
அடுத்து 23வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முதலாவது கூற்று, மருதநில கடவுள் இந்திரன். இந்திரனை வழிபட்ட மக்கள் இந்திரன் கேளிக்கைகளில் மகிழ்ந்திருப்பது போலவே தாங்களும் மகிழ்ந்திருக்க விரும்பி வசந்த காலத்தின் முழுநிலா நாளை இந்திர விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட். அடுத்து 3வது பாருங்கள். இந்த விழா சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது என்பதை மணிமேகலை கூறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. மருதநில கடவுள் இந்திரன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்திரனை வழிபட்ட மக்கள் இந்திரன் கேளிக்கைகளில் எப்படிலாம் மகிழ்ந்திருக்கிறாரோ அதே மாதிரி தாங்களும் என்ன பண்ணணுமா, அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் வந்து நிறைய அந்த கடற்கரைகளெல்லாம் இன்னுமே அந்த ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த விழா சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது மணிமேகலை கிடையாது. அந்த நூல் வந்து என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ அப்போ 3வது குற்றமுற்ற என்னது, தவறு. 24வது கேள்வி. பண்டை தமிழரின் வீர விளையாட்டுகளில் முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஆ மற்றும் ஆ இது ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா. 25. கீழ்கண்ட விளையாட்டுகளில் பொருந்தாதது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிற்றில் சிறுதேர் சிறுபறை, இன்னொன்று என்னது அம்மானை. இந்த சிற்றில் சிறுதேர் சிறுபறை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழத்தில் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற பாடத்தில் வந்து குமரகுருபரர் சொல்லியிருப்பார். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய 10 பருவங்களும் பெண்பாலுக்குரிய 10 பருவங்களும். இந்த முதல் 7 2 பேருக்குமே என்னென்னா காமன், அந்த கடைசி 3 தான் வேறுபடும். சிற்றில் சிறுதேர் சிறுபறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3மே என்னென்னா ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த அம்மானை அப்படிங்கிறது பெண்கள். கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரிய விளையாட்டுக்கள். கலங்கு, அம்மானை, ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம். ஸோ இதில் பொருந்தாதது அம்மானை மட்டும்தான். மற்ற 3ம் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள். அதில் 10ல். சரிங்களா. இப்போ வந்து ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் 2 கொஷின் மேக் பண்ணிக்கலாம், 2 கொஷின் படிச்சுக்கலாம். சரிங்களா. 26வது கொஷின். தமிழர்கள் வருங்கால சந்ததியினருக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிற்பக்கலைகள். தமிழர்கள் வருங்கால சந்ததியினருக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பொக்கிஷங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிற்பக்கலைகள். அடுத்து 27வது கொஷின். ஆலயம் தொழுவது சாலவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொன்னது அவை. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆலயத்துக்கு போகிறது வந்து பக்தியோ இல்லையோ அங்கே போனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. பக்தியால் நம்ம போனோம் அப்படின்னா இது இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். 28வது கொஷின் பாருங்கள். நுண்கலைகள் வளரக்கூடிய இடமாக கோயில்கள் இருந்தது. கோயில்கள் கலை வளர்க்கும் இடங்களாக இருந்திருக்கு. கோயில்கள் கற்பித்தலின் மையமாக இருந்திருக்கு. கோயில்கள் பண்பாட்டு மையமாகவும் இருந்திருக்கு. பண்பாட்டு மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் கோயில் தான். நுண்கலைகள் வளர்க்கக்கூடிய இடங்களாக திகழ்வதும் எது, கோயில்கள் தான். 29வது கொஷின். 29வது கொஷின் பாருங்கள். பேகன் பழனிமலை. பழனிமலையை ஆண்ட பேகன். பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. பாரி எந்த ஊர், பரம்பு மலை. சரியா. மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். அதியமான், அவைக்கு நெல்லிக்கனி இந்த அதியமான். அதியமான் எந்த ஊர், தகடூர். நல்லி, கண்டிரமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இது கடையல் வள்ளல்கள் பற்றினது. அடுத்து 30வது கொஷின். விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தொல்காப்பிய நூற்பா. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருந்து அப்படின்னு புதியது, புதுதாகவே இருந்தாலும் அந்த யாப்பு வந்து செய்யும்போது விருந்தினர் மாதிரி தான், அதை வந்து புதுசாக அவங்க வர்றது மாதிரி தான் நம்ம அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா மேற்கொள்ளணும். அதுதான் யாப்புக்கு அழகு. அந்த வார்த்தைக்கு எப்படி யாப்பு அழகோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு விருந்தோம்பல் அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 31வது கொஷின். புறப்பொருள் வெண்பாமாலை பகுக்கக்கூடிய திணைகளின் எண்ணிக்கை நம்ம அப்படியே பார்த்தோம் 12 அப்படின்னு. அகத்திணை வந்து 5, அதை வந்து அன்பின் 5 திணைன்னு சொல்லுவோம். புறத்திணை வந்து 7. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம 31 கொஷின் பார்த்து முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கொஷினையுமே நீங்கள் திரும்ப ஒருக்கா கேட்டிங்க அப்படின்னா ஒரு கொஷின்லையுமே 2 ஆப்ஷனுக்கும் நீங்கள் அதிலேருந்து ஒரு கொஷின் மேக் பண்ணுற மாதிரி படிக்கணும். அப்படி படித்தா தான் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி வந்து முழுமை பெறும். கல்வி கழகு கசடர மொழிதல் அப்படின்ற வார்த்தைக்கு இணங்க இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.